டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணங்கட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசம் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்குங்க. இது நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக புதினா, கல்பாசி, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இதெல்லாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி பார்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வேக்காடு விட்டு எடுங்க. சூப்பராக அந்த திக்னஸோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடியாகி வந்துடும். இது கூட கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான முட்டைக்கோஸ் சால்னா ரெடி.